சமைக்கிறியா இல்ல டிராயிங் பண்றத பத்தி சொல்றியா? அடே இதெல்லாம் இப்படி சாமி ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த காந்தரா சாப்டர் 1 படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கா இல்ல சுமாரா இருக்கிற படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஒப்பேத்திட்டு இருக்காங்களா அப்படின்றத பத்தி தான் அந்த மூவி ரிவ்யூ அந்த தியேட்டர் பிளாக்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். காலையிலே எந்திரிச்சிட்டு இந்த இட்லி கறிக்கு போலாமா இல்ல காந்தாரா காட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லையே பொறுமையா சாப்பிட்டீங்களா காந்தாரா காட்டுக்கு போய் அந்த புளியா கடலை போய் பார்த்து வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி கிளம்பி வச்சுங்க. ஈரோட்ல இருக்கிற ஸ்ரீ சக்தி சினிமாஸ் வந்து போயிருந்தா டிக்கெட் கவுண்டர்ல போய் லைன்ல நின்றுட்டு இருந்தா ஒரு தாத்தா வந்து சொல்லவே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. என்னடா பார்த்தா பாவம் தாத்தா வந்து காசு சரியா கேட்காது போல இருக்குது. பாவம் போச்சுங்க. ஒண்ணுக்கு முன்னாடி பிளாக் எடுக்கிறது கொஞ்சம் கூச்சமாத்தாமா இருக்கு. படம் போறதுக்கு முன்னாடி வந்ததுன்னா அங்க இருக்கிற மிரர்லாம் போயிட்டு வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன். மேலும் மிரர் இருந்துச்சு அங்கே ஒரு டாப் ட்ரீட்டி பார்ப்போம்னு சொல்லி எடுத்தா போயாச்சுங்க. அங்க பாருங்க படுத்துற வேண்டியதுதான். ஓகே படம் வந்து போட்டாங்க. இது வந்து ஒரு ப்ரீக்வல் மூவி. காந்தாரா மக்களை பத்தியும் காந்தாரால இருக்கிற புலிகா சாமியை பத்தியும் ஒரு ஆள் வந்து ஸ்டோரி சொல்றாங்க. அப்படியே கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. படம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பிரமிப்பு இவ்வளவு பிரமாண்டமா எடுத்து வச்சிருக்கீங்க. வெறும் 120 கோடி பட்ஜெட்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. மேக்கிங் எல்லாம் வந்து வேற மாதிரி அந்த விஎஃப்எக்ஸ் அந்த குரங்கு அந்த புலி வர சீனு அந்த குதிரை சீனு எல்லாமே அப்படியே சூப்பரா இருந்துச்சு ஸ்கிரீன்ல பார்க்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காந்தாரா வேர்ல்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல எடுத்துருக்காங்க. எடுத்தோட கொஞ்சம் லென்த்தா எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. கொஞ்சம் கத்திரியை போட்டு கட் பண்ணிருக்கலாம் நிறைய சீன்ஸ் எல்லாம். அங்க சில காமெடி சீன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல ஒர்க்கட்டே ஆகல. பட் குழந்தைங்களும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் தான் வில்லன் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து மூவ் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஓவராலா வந்து பார்க்கும்போது ஒரு ஆவரேஜா தான் வந்து இருந்துச்சு. இன்ட்ரோட விட்டாங்க அப்படியே வெளியே போய் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அப்படி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா என்னோட சட்டப்பட்டு வந்து பிஞ்சு போச்சுங்க. ஒரே அசிங்கமா போச்சு. அங்க இருக்கிற பொண்ணு முன்னாடி எல்லாம் ஒரே அசிங்கமா போச்சுக்கோங்க. செகண்ட் ஹாப் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. இங்க பத்த வச்ச நெருப்பு கிளாரிக்ஸ் வரைக்கும் அப்படி எரிஞ்சிட்டே போகுது அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளவு பயணம் எடுத்து வச்சிருக்காங்க செகண்ட் ஹாப். அதுவும் அந்த ரிசப்ஷன் உடம்புல அந்த புளியாட்டோட புளியாரி ஒரு குத்து மாறுங்க. வேற லெவல். அதெல்லாம் அப்படி கூஸ் பவுஸ் தான் ஆகுது பார்த்தா. இதுக்கே நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். அடுத்தடுத்து இன்னொரு ட்விஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஃபைட் சீனு இதே மாதிரி வந்து சாமி வந்து அடிக்கிற மாதிரி இன்னும் ஒரு சீனு ஃபுல் மீல்ஸ் தான் செகண்ட் ஹாப் ஃபுல்லுமே. அண்ட் கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு நெருடல் இருந்துச்சு. 50 பேர் மட்டும் ஒண்ணு சேர்ந்து ஒரு 50,000 பேர் வந்து அடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அந்த வார் சீன்ல. அது மட்டும் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே அந்த மேக்கிங்கா சூப்பரா பண்ணிருந்தாங்க. அது இன்னொரு இடத்துல வந்து ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் போற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அது வந்து தேவையில்லாத சீன் தான் எனக்கு பட்டுச்சு. மத்தபடி எல்லாமே வந்து செகண்ட் ஹாப்ல வேற லெவலுங்க. ஓவராலா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்ல வந்து மிரட்டி விட்டாங்க. கண்டிப்பா நீங்க போய் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அப்படியே படத்தை பார்த்து திகச்சு போயிருந்த எனக்கு அப்படியே பசி வந்துருச்சு. ஓடி போய் வெளியே இருக்கிற தட்டு வடை கடையில போய் ஒரு நொறுக்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு